ஹலோ மக்களே, வெளியில் போகிறது ஊரை சுற்றுறது இதில் யாருக்கு தாங்க பிடிக்காது? அதுவும் எங்கே எதில் ட்ராவல் பண்ணுறோங்கிறத பொறுத்து நம்மளோட என்ஜாய்மெண்ட்டை வேறு லெவலுக்கு எடுத்துகிட்டு போக முடியும். அப்படி நம்ம வந்திருக்கிற இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வேர்ல்டு செகண்ட் லார்ஜஸ்ட் மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட். அதாவது தமிழ்நாடு டூரிஸ்ட் மற்றும் தமிழ்நாடு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ரெண்டு பேரும் தனித்தனியாக இங்கே போட்டிங் வச்சு நடத்துகிறாங்க. நாங்கள் ஃபேமிலியாக பெரியவங்க குட்டீஸ்னு ஒரு 11 பேர் வந்திருந்தோங்க. ரோ போட், பெடல் போட், அப்புறம் மோட்டர் போட்டுன்னு 3 வகையான போட் வச்சு நடத்துகிறாங்க. நாங்கள் புக் பண்ணது மோட்டர் போட்டு தாங்க புக் பண்ணோம். இருக்கிறதுலே கொஞ்சம் காஸ்ட் அதிகம் பார்த்தீங்கன்னா மோட்டர் போட்டு தான். ஸோ நீங்கள் மீடியமாக ஏதாவது புக் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ரோ போட் வந்து புக் பண்ணிக்கலாம். அது அவங்களே தாங்க, அதாவது போட் ஓட்டுறவங்களே நம்ம கூட வந்து தான் நமக்கு துடுப்பு போட்டு கொடுப்பாங்க. ஸோ நோ ப்ராப்ளம். நமக்கு வந்து டைம் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. மோட்ரு போட்டுக்கு இத்தனை மணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1/2 ஹவர்லேருந்து 1 ஹவர் வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டியிருக்கும். அதாவது இங்கே வரக்கூடிய மக்களோட கூட்டத்தை பொறுத்து வீக்கெண்டில் வந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் 1 ஹவர் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்குது. இல்லைன்னா ஒரு 1/2 ஹவர், இல்லை உடனே கூட உங்களுக்கு போட் கிடைக்கும். ரோ போட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோக்கன் வைஸ் கூப்பிட்றாங்க. ஆஸ் யூஷுவல் நம்ம எப்போவும் போல் லைஃப் ஜாக்கெட்லாம் போட்டுட்டு நம்ம போட்டில் ஏறி போகிறோம். கிட்ஸ்க்கெலாம் பார்த்திங்கன்னா பயங்கர எக்ஸைட்மெண்ட்டு. அவங்களோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி லைஃப் ஜாக்கெட்டில் இருந்து, ஸோ அதெல்லாம் போட்டுக்கிட்டு பயங்கரமாக குஷியாக ஏறிட்டாங்க. ஸோ இந்த மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத எங்களோட சேர்ந்து நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள். இதோட ஓப்பனிங் டைம் பார்த்தீங்கன்னா காலையில் 9 மணிலேருந்து ஈவினிங் 6 o'clock வரைக்குமே நடத்துகிறாங்க. நாங்கள் பார்த்தீங்கன்னா பெரியவங்க மட்டுமே 8 பேர். ஸோ 8 சீட்டட் போட்டு தாங்க புக் பண்ணோம். மோட்ரு போட்டில் என்ன ஒரு எக்ஸ்ட்ரா ஃபெசிலிட்டி இருக்கும் அப்படின்னா, வெயில் அடித்தா மேலே படாமல் இருக்கிறதுக்காக ரூஃபை க்ளோஸ் பண்ணுறமான ஒரு செட்டப் வச்சுருக்காங்க. இது பார்த்திங்கன்னா மற்ற போட்டில் கிடையாது. அதர்வைஸ் எல்லாமே ஒன்று தாங்க. இந்த மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் எங்கே இருக்குது, எப்படி போகணும், மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்னா என்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் எங்கே இருக்குது அப்படின்னா, கடலும் ஆறும் ரெண்டுமே சேர்ற இடத்துல உள்ளது தாங்க இந்த மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட். அது குட் வாட்டரும் சால்ட் வாட்டர் ரெண்டுமே இங்கே வந்து சேருது. கமலஹாசனுடைய தசாவதாரம் படத்தில் அவரை கொண்டு போய் கடலில் முக்கிற மாதிரி காட்டுவாங்க இல்லையா, அப்போ அவர் கூட்டிகிட்டு போகும்போது இந்த ஆறு வழியாக தான் கூட்டிகிட்டு போயிருக்காங்க. வேர்ல்டு செகண்ட் லார்ஜஸ்ட் சதுப்பு நில காடு எங்கே இருக்குது அப்படின்னா, நம்ம சிதம்பரத்துலேருந்து 15 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள பிச்சாவரம் அப்படிங்கிற இடத்துல தாங்க இருக்குது. கொஞ்சம் பயங்கரமாக தான் இருக்கு. மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் அப்படின்னா சதுப்பு நிலக்காடுகள்னு சொல்லுவாங்க. சதுப்பு நிலக்காடுகள், அலையாத்தி காடுகள்னு இதுக்கு இன்னொரு சில பேர்களும் இருக்கு. இந்த மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்டை இன்னுமே சில இடங்களில் வளர்க்கணும்னு கவர்மெண்ட் சில நடவடிக்கைலாம் எடுத்திருக்காங்கங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய சினிமா ஷூட்டிங் எடுத்திருக்காங்கங்க. இந்த ஆறு பார்த்தீங்க கடைசியில் வந்து கடலில் போய் கலக்குது. நம்ம அது வரைக்கும் போகலான்னா ஏன் இந்த மேங்க்ரோவ் காடுகள்லாம் அதிகமாக வளர்க்கணும்னு இந்த கவர்மெண்ட் முடிவெடுத்தது அப்படின்னா, இந்த மேங்க்ரோவ் காடுகள் ரொம்ப அடர்த்தியாக இருக்கிறதுனால அதிவேகமாக வீசுகிற காற்றுகள்ல இருந்து இந்த இடத்த வந்து இது பாதுகாக்குது. அது மட்டும் இல்லாமல் மண் அரிப்புலேருந்தும் பாதுகாக்குது. இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 3000 ஏக்கர் நிலப்பகுதியில் வந்து அமைஞ்சிருக்குங்க. இதால் 100 கிலோமீட்டர் ஸ்பீட்லேருந்து வர புயலை கூட இதால் கட்டுப்படுத்த முடியுமா. இந்த மாதிரி புயல், சுனாமி, மண்ணரிப்பு இந்த மாதிரி விஷயங்களில் இது கட்டுப்படுத்துறதுனால கவர்மெண்ட் பார்த்திங்கன்னா இந்த மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்டை ரொம்பவே என்கரேஜ் பண்ணிட்டு வராங்க. இதில் இன்னொரு பெரிய ஒரு சீக்ரெட் என்ன அப்படின்னா, இந்த மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் இருந்தால் தான் பவளப்பாறைகளும் இருக்கும் அப்படின்னு சொல்லி இன்னொரு கருத்தும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபாரஸ்ட்குள்ளே பார்த்திங்கன்னா நிறைய உயிரினங்கள், குட்டி குட்டி பூச்சிகள்லேருந்து நிறைய நண்டுகள் அப்படின்னு நிறைய உயிரினங்கள் வந்து இங்கே வாழுது, உருவாகுது. அதாவது இந்த மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்னால நிறைய உயிரினங்கள் வந்து உருவாகிட்டு இருக்குது.
நேரத்துல ஸ்பீட வேற ஏத்துறாரு. நம்ம பார்த்தீங்கன்னா போட்டில் போயிட்டுருக்கோம் இல்லையா, ஆனால் பார்த்தீங்கன்னா இதோட ஹைட் வந்து ரொம்பவே கம்மிங்க. அதிகபட்சமே பார்த்தீங்கன்னா இது ஒரு 10 அடி வரைக்கும் தான் இதோட ஹைட் இருக்குது. இருந்தாலுமே இதில் நம்ம போட்டில் தான் போக முடியும். இந்த சதுப்பு நில காடுகள் பார்த்து ரொம்ப அடர்த்தியாக இருக்குதுங்க. அதாவது இதில் நிறையா போட்டிங் போகிறதுக்கான நிறைய வழிகள் இருக்குது. இதில் வந்து நம்ம தனியாக போகணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் போயிட்டு வெளியில் வர முடியாது. போட்டு ஓட்டுறவங்க, அதாவது இங்கே உள்ள கைடுக்கு மட்டும்தான் இந்த எந்த ரூட்டில் போகணும், எந்த ரூட்டில் வெளியில் வரணுங்கிற மாதிரி இன்ஃபர்மேஷன் எல்லாம் தெரியும். இந்த மாதிரி உப்பு தண்ணியும் நல்ல தண்ணியும் சேர இடத்துல வளர்ற இந்த காட்டுக்கு பேர் தான் மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்னு சொல்றாங்க. இங்க பார்த்தீங்கன்னா ஒரு சில வினோதமான மரங்கள்லாம் இருக்குதுங்க. அதாவது இதில் ஒரு சில மரங்கள்லேருந்து பால் வருது, அதெல்லாம் நம்ம தொடக்கூடாது, அது வந்து ரொம்ப விஷம் உள்ள மரங்கள் சொல்றாங்க. அதுக்கான மாற்று மருந்து அதே மரங்கள்ல இன்னும் சில மரங்கள்லேருந்து எடுத்துக்கிறாங்க மக்கள். முதலைக்கு வாய்ப்பு இருக்குன்னா ரெண்டாவது யாருக்கு வாய்ப்பு? ஃபர்ஸ்ட் செகண்ட் ஷார்க். அப்ப உன்னை கலாய்க்குது. ஏன்னா இந்த காடுகளோட அடர்த்தி அதிகமாக இருக்கிறதுனால தண்ணியில் வந்து தெளிவு தெரியல. போட்டில் போகும்போது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக சூப்பராக இருந்தது. அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் த்ரில்லிங்காகவும் இருந்தது. ஸோ நான் குடிசையில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பயந்த மாதிரியே தான் உட்காந்துருந்தாங்க. ஸோ ஓகேங்க, இதில் போட்டோட ரேட் பார்த்துடலாம். இது நாங்கள் போகும்போது பார்த்திங்கன்னா ரோ போட், மோட்ரு போட் 2 போட்டு தான் இருந்தது. ரோ போட்டோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா மீடியமாக இருந்தது. மோட்ரு போட்டோட ரேட்டு தான் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்தது. நாங்கள் 8 பேர் போகக்கூடிய ஒரு மோட்ரு போட்டு தான் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம். கிட்டத்தட்ட 2000 கிட்ட எங்களுக்கு வந்ததுங்க ஒரு போட்டிங்க்கு. இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூரம் நம்ம போட்டில் கூட்டிகிட்டு போயிட்டு நம்மளை அந்த மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. இந்த ஃபாரஸ்ட்குள்ளே என்ன அப்படின்னா, அவங்க போட் போகிறதுக்காகவே இந்த ஃபாரஸ்ட்டில் அந்த போட்டோட அளவுக்கு ஏற்ற மாதிரி அந்த மரங்களை வந்து கட் பண்ணி விட்டுருக்காங்க. 2 பக்கம் பார்த்திங்கன்னா ரொம்ப அடர்ந்த மரங்களுக்கு இடையில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய போட்டு போகுது. ஸோ இதுக்குள்ளே போகும்போது பார்த்திங்கன்னா சுத்தமாக வெளிச்சமே இல்லைங்க, நல்ல டார்க்காக இருக்குது. ஓகே மக்களே, சிதம்பரம் வந்தீங்க அப்படின்னா நீங்கள் நடராஜர் பார்க்கறதுக்காக வருவீங்க. அதோடு சேர்த்து இந்த மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்டையும் நீங்கள் ஒரு ட்ரிப் அடிச்சுட்டு போயிருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஃபுல்ஃபில்லிங்கான ஒரு போட் ட்ரிப் போன ஒரு என்ஜாய்மெண்ட் கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுக்கு. சாக்லேட் தான் கேக்குதா? எங்க போயிட்டு இருக்கோம்? பயங்கரமா போயிட்டு இருக்கோம். சாக்லேட் தான் முக்கியமா போகுதா? ஏய் 1 2 3 சொல்ல கத்துறீங்களா? 1 2 3. ஓகே மக்களே, இன்றைக்கி வீடியோ பார்த்துருப்பீங்க. போட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது அப்படிங்கிறத நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி நம்ம கேரளாவில் பூவார் போன போட்டிங் வீடியோவும் நான் போட்டிருக்கேன். நீங்கள் வீடியோ பார்க்கல அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய டூரிஸ்ட் பிளேஸ் மற்றும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான இடங்களை பற்றின வீடியோஸ் நம்மளுடைய சேனலில் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாடா, பாய். சரி, இப்போ சொல்லு.